பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு நாள் காலை உங்களோடு பேசுறது ரொம்ப சந்தோஷம். லேவியராகமம் 17:11 பாருங்க, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, ஆத்மாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. ஏன் இயேசு சிலுவையில் ரத்த சிந்தி மரிக்கணும்? அந்த இரத்தத்துல தான் உயிர் இருக்கிறது. ஒரு ஆத்மாவுக்காக விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட வேண்டியது ரத்தம். அது ஒரு பரிசுத்த ரத்தமா இருக்கணும். அதனாலதான் இயேசு இந்த உலகத்தில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மனுக்குலத்தின் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை அவர் சிந்தினார். கடைசி சுட்ட ரத்தம் வரைக்கும் சிந்தினார் என்பதாய் நான் பார்க்கிறோம். ஏனென்றால் நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது அவருடைய இரத்தத்தின் வல்லமை தான் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், என் பாவத்திற்காக விலைக்கிரயம் கொடுத்தார் என்பதை விசுவாசித்து நம்ம செபிக்கும் போது அந்த இரத்தத்தின் வல்லமை நமக்குள் ஒரு விடுதலை தருகிறது. ஆகவே இரத்தம் தான் நமக்குள்ளே ஒரு ஜீவனை கொண்டு வருகிறது. அந்த இரத்தத்தை நினைவு கூறும்படியாகத்தான் சர்ச்சில் கம்யூனியன் சர்வீஸ் என்று வைத்து ஆண்டவருடைய கூட நம்ம சிலுவையின் பாடுகளை நினைத்து ஐக்கியப்பட வேண்டும் என்று வைக்கப்படுகிறது. அதிலெல்லாம் தவறாமல் நம்ம பங்கு பெற வேண்டும். இயேசுடைய இரத்தத்தை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லணும். அவருடைய இரத்தத்துக்குள்ள நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஆண்டவரே, உடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவன் சொல்லும் போதே ஒரு சந்தோஷம். உடைய இரத்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னுட்டா அந்த இரத்தம் நம்மை பாதுகாக்கும். அந்த இரத்தத்தை தாண்டி சாத்தான் நம்மை தொட முடியாது. அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் அத்தனை வல்லமை உள்ளது. விசுவாசத்தோடு சொல்லிட்டா போதும், இயேசுவே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள என்னை வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு விசுவாசத்தோடு ஜெபிச்சா போதும். ஆண்டவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கும். சாத்தான் அதை தாண்டி வர முடியாது. தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் சிந்தின இரத்தத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கழுவி சுத்திகரிங்க, இரத்தத்துக்குள் வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.